ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தோட 2வது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் பற்றி தான். ஸோ ஆல்ரெடி சூரிய கிரகணம் எப்போது என்ன டைமு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வீடியோ போட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அதை விட இன்னும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ சோலார் எக்லிப்ஸ் எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் 5 days மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த மந்த் முடிய போகுது, செப்டம்பர் மந்த்து. ஸோ அக்டோபர் ஸ்டார்ட் ஆன உடனே அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி தான் வருது. ஸோ அக்டோபர் 2 பார்த்திங்கன்னா வெனஸ்டே. ஸோ அன்றைக்கி இன்னும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாலய அமாவாசையும் அன்றைக்கி. ஸோ அக்டோபர் 2ஆம் தேதி நிறைய ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு ஒரே யோசனையாக இருக்கும். ஸோ அன்றைக்கி நம்ம வெளியில் போகலாமா, இதை சாப்பிட்லாமா, சாப்பிடக்கூடாதா, டிவி பார்க்கலாமா, இல்லை ஸ்கேன் எடுக்க போகலாமா, ஹாஸ்பிட்டல் போகலாமா, அன்றைக்கி பாப்பா பிறக்கலாமா, ஸோ எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு மினிமலாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் ஷேரெல்லாம் பண்ணுங்கள். ஸோ அண்ட் முக்கியமானது, என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா ப்ரெக்னென்சி ரிலேட்டடாகவும் ரெசனாட் ரிலேட்டடாகவும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி சூரிய கிரகணம் என்னைக்குன்றது சொல்லிட்டேன். அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை மகாலய அமாவாசை அன்னைக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த வருஷம் என்ன சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கங்கண சூரிய கிரகணம். அதாவது ஒரு ரிங் மாதிரி தெரியும்ல, ஸோ வளையல் மாதிரி, அந்த மாதிரி தான் இந்த தடவை ஆனுலர் சோலார் எக்லிப்ஸ். அதாவது அது ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க. ஸோ டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை ரொம்பவே டிஃப்ரெண்ட். ஸோ டைமிங் பார்த்திங்கன்னா 9:13 PM காலையில் 3:17 AM வரைக்கும், 9:13 PM to 3:17 AM. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. எப்போவுமே சூரிய கிரகணம்னா ஒரு மதியம் டைம், காலை டைம், ஈவினிங் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். இந்த தடவை பார்த்திங்கன்னா நைட்டு டைம். ஸோ 9:13 அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தூங்கியிருக்க மாட்டோம். ஸோ காலையில் அந்த ஸ்கேனு, ஹாஸ்பிட்டல் விசிட், ஸோ மற்றதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க, அது அஃபெக்ட் ஆகாது. ஸோ ஆனால் 9:13 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்கள் கொஞ்சம் ஏர்லியராகவே சாப்பிட்ருங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க நார்மலாக இருக்கவங்க ஏர்லியாக சாப்பிட்றலாம். ஸோ அன்றைக்கி நான்வெஜ் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. கிரகணம் ப்ளஸ் அமாவாசை இன்டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ ஒரு 9 o'clock போல் ஆகுது அப்படின்னா கம்மன் போய் ரூமில் படுத்துருங்க. ஸோ இந்தியாவில் விசிபிளாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் விசிபிள் கிடையாது. ஸோ இது பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா, பிரேசில், ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் தான் விசிபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த கிரகணம் பார்க்கணுன்னா அங்கேருந்து லைவ் டெலிகாஸ்ட் மூலயமா பார்த்துக்கலாம். ஸோ இந்தியாவில் விசிபிள் இல்லை, நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுமான்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னென்சியில் இருக்கீங்க, இல்லை நான் இதை ஃபாலோ பண்ணியே ஆகணும், இந்தியாவில் தெரியலனா என்ன, நான் ஃபாலோ பண்ணுற கம்பல்ஷனில் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஏர்லியராகவே சாப்பிட்டுட்டு ரூமில் போய் படுத்துக்கோங்க. ஸோ கம்மன் தூங்கிடுங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 hours தான். எப்படினாலும் அந்த மிட் நைட்டுன்றப்போ நம்ம நல்ல தூக்கத்தில் தான் இருப்போம். ஸோ ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா இந்த தர்பை புல் இருக்குல்ல, ஸோ தர்பை புல் வாங்கி கையில் வச்சுக்கோங்க, இல்லை நீங்கள் படுக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வேப்பிலை, துளசி அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். இது நம்மக்கிட்ட ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வராமல் நம்மளை பாசிட்டிவாக வச்சுக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை உள்ளுக்குள்ளே அப்படி நினச்சி சாண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்படி இல்லைனா அந்த 9:13 தூக்கம் வராது அப்படின்னா உங்களுக்கு எதனா புக்கு படிக்கலாம். இந்த மாதிரி சுந்தரகாண்டம் புக்கெல்லாம் இருக்குல்ல, ப்ரெக்னென்சி டைமில் படிக்கிற புக், ஸோ அந்த புக்கெல்லாம் படிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வேண்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஸோ இந்த சமயத்துலலாம் வேண்டுறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேண்டிட்டு இருக்கலாம். அப்புறமா படுத்து தூங்கிக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட இந்த தர்பை புல், நம்ம வீட்லேயும் பார்த்திங்கன்னா உப்பு, சமைக்கிற பொருட்கள் மேலே, தண்ணி மேலெலாம் தர்பை புல்லாம் வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு ஆஸ் யூஷுவல் காலையில் எழுந்துட்டு அந்த கிரகணம் முடிஞ்சோடனே அந்த நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்களே, அதை பண்ணிவிட்டு தலை குளிச்சிடலாம். ஸோ இது ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், கம்பல்ஷன் கிடையாது. ஏன்னா இந்தியாவில் விசிபிள் இல்லை. இன்னும் பெரியவங்களாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. சில பேர் அந்த கம்பல்ஷனில் இருப்போம். ஏன்னா கிரானம் அப்போ எதனா கட் பண்ணக்கூடாது, தைக்கக்கூடாதுலாம் சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தைக்கு பாதிக்கும். ப்ரெக்னென்சி டைமில் நம்மளை கன்சிடர் பண்ணுறதை விட பாப்பாவை பயங்கரமாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ யாரா எதனா சொல்லிட்டா கூட அப்படியே பயப்படுவோம். ஸோ
அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த 9:15 to 3:17 AM வந்து எந்த வேலையும் பண்ணாதீங்க, கம்முன்னு போய் படுத்துருங்க. ஏன்னா வந்து அது சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் இல்லை நம்ம கிரகணம் அப்போ பண்ணால் பாப்பாவுக்கு இந்த மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு. ஆனாலும் வந்து இன்னும் பிலீஃப் இருக்குது. ஸோ சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த காது கிட்ட கட்டாக இருக்கிறது, மூக்கு கிட்ட கட்டாக இருக்கலாம். கண்டிப்பாக பெரியவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, கிரகணம் அப்போ ஏதோ பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 5 month பிஃபோர் இருக்காங்கன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அப்போ பாப்பா வந்து கம்ப்ளீட்டாக ஃபார்ம் ஆகிருக்காது, கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதை ஃபாலோ பண்ணணும் தோணுச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா வந்து விட்டுருங்க. ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா விசிபிள் இல்லை, எல்லாமே உங்களோட விருப்பம் தான். டிவி, மொபைல், ஃபோன் எல்லாமே பார்க்கலாமா அந்த டைமில் அப்படின்னு பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்ளம் இல்லை. அதனால் அந்த வெளியில் வந்து அந்த நைட் டைமில் வந்து நம்ம இந்தியாவில் தெரியல அப்படின்னாலும் அந்த வெளியிலலாம் வந்து நிற்காதீங்க. ஸோ 9 o'clock போல் கம்முன்னு போய் படுத்து தூங்கிட்டு, ஸோ பாட்டோ இல்லை சாமி கும்பிட்றதோ, சேன் பண்ணுறதோ, இல்லை புக்கு படிக்கிறதோ, ஸோ அந்த மாதிரி டைவர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாப்பாவுக்கும் அது வந்து நல்லா பாப்பா நல்லா கேட்டுட்டு பாப்பாவும் நல்லா தூங்குவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு தடவை டைம் சொல்லிடுறேன். 9:13 PM - 3:17 AM வரைக்கும். ஸோ ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணலனாலும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே உங்களோட விருப்பம் தான். ஸோ தேங்க்யூ.